கேரட்டில் பஜ்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு கேரட்டை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு மேலே இந்த மாதிரி கீழேலாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி காய் துருவுற தட்டில் மேலே இது மாதிரி ஒரு பிளேடு இருக்கும். அதில் தான் வாழைக்காவில் சீவும் இல்லையா, அது போல் சீவணும். நேர்வாக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி சீவினா நல்லா நீளமாக வரும். ஒரே கேரட்டில் தான் துருவினேன். இது போல் 10 பஜ்ஜிக்கு வந்திருக்குது. இதில் 1 கப் கடலை மாவு போட்டிருக்கேன். அதில் 1/2 கப் அரிசி மாவு. 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். கம்மியாக தானே சேர்ப்போம், அதனால் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான உப்பு, நல்லா இந்த போல் நல்லா கெட்டியாக கலந்துக்கோங்க. அப்போ தான் கேரட்டில் ஒட்டும். அதனால் இந்த அளவுக்கு நான் கலந்து வச்சுருக்கேன். உடனேலாம் பஜ்ஜி எடுத்து முக்கி போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டை இந்த மாதிரி வெறும் கடாயில் இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணால் அந்த இது வந்து நம்ம ஸ்டிப்பாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும். அதனால் இதில் லைட்டாக சூடு பண்ணி 2 பக்கமும் திருப்பி போட்டு சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் இதில் மாவும் நல்லா ஒட்டும். பார்த்திங்கன்னா ஸ்டிப்பாக இருந்துச்சு, இப்படி பார்க்குறப்போ நல்லா மடங்குறா போல் இருக்குது. அதனால தான் இதை சூடு பண்ணி எடுக்கிறது. அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். ஒவ்வொரு கேரட்டாக எடுத்து இது போல் முக்கி நம்ம எப்படி வாழைக்காய் பஜ்ஜி போடுவோமோ அதே போல் தான் இது எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம கேரட்டை சூடு பண்ணுறப்பயே அது நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கும். அதனால் இது அதிகமாக வேக தேவையில்லை. அந்த மாவு மேலே இருக்க மாவு மட்டும் வெந்தாலே போதும். இப்போ எடுத்துடலாம். இதே போல் தான் வாழைக்காய் பஜ்ஜியும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வரும். கேரட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உடனே என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.